அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல இதைத்தான் சொல்லிட்டு உயிரே உறவே தமிழே என்பது இதே அரங்கத்தில் 7, 8 அல்லது 9 வயசு இருக்கலாம், ஞாபகம் இல்லை. இதே அரங்கத்தில் நாடகம் நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள். 67 ஆகல. அப்புறம் இங்கே உட்கார்ந்து நான் நிக்கிற இடத்துல அண்ணா இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழாவுடையும் பேசுவோம். திடீர்னு என்ன கேட்டு திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி, அது காட்டிய பாதை, அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவாக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல மேடைகளில். கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, எப்படி 3 பேரோட நடத்திட்டீங்க, அது நியாயமான. எனக்கு தமிழ் ஃப்ரீயா கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார்கள். ஒருத்தர் உச்சரிப்பு, ஒருத்தர் உரைநடை, இன்னொருத்தர் கவிதை. நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடை, அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார். அதுவும் உறவுதான், அதுவும் என் உயிர் தான், அதுவும் என் தமிழ் தான். அதன் நீக்கியாக என்னை ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வுதான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அவ்வாறா முழங்க வைக்கிறார். இந்த மேடையில் முழங்கிக் கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்க போவர்களும் அதே உந்தவுடன் தான் இந்த மேடையில் வந்தார். அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியாராஜன் அவர்கள், எங்கள் அண்ணா, என் அண்ணா என்று சேகர் பாபு அவர்களை கொண்டாடும் எங்கள் பர்வீன் சுல்தான், எங்களை பார்த்த ஸ்நேகம் விழாவில் நினைக்கிறேன். அவர் விழாவில் என்னுடைய சகோதரர் சொன்னார், நான் பார்த்தேன் ஸ்நேகம், அவர் டிஎம்கேக்காரர் சொல்றாரியா, கேட்டுக்க பாராட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா அப்படி உழைச்சிட்டு அந்த பாராட்டுக்காக நிற்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு. அதை நான் பாராட்டுகிறேன். அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சிகள் இருந்தாலும் தெரியும். கீழே ஒருத்தன் பேர் சொல்லலைன்னாலும் பரவாயில்லன்னு வேர்க்க ஒருவருக்க ஓடிட்டு பாருங்க. அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன். பேர் சொல்லலைன்னு பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? கேளுங்க, இங்க தாய் உங்க வீட்டுக்கு கேளுங்க. காலேஜில் படிக்கும் போது ஒரு அடையாளம் கண்டது யார் என்று பேர் சொல்லுங்கள். நான் சொன்ன அதே பேர் தான் கலைஞர் பேர் சொல்லுவார். ஆக இது எதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் இல்லை. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோட அல்ல. நாம இந்த மாதிரி ஒண்ணு நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும் போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றதா, அவ்வளவுதாங்க. பெரிய சிந்தனை, அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல காலம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. இதுல வடநாட்டில இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா, இங்க அமைச்சர் யாரு, செயலாளர் யாருன்னு தெரியாது. இப்படி காட்டிட்டு சும்மா உட்கார்ந்து காட்டு அவர் தான் அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சேகர் பாபு கையே காட்ட தெரியாது. ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ
இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி அப்புறம் அங்க போய் உட்காந்துட்டாரு. ஓ இப்படிதான் அமைச்சரா இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி. அந்த 13 வருஷம் ஓடிருக்காங்களே, அது என்ன 13 வருஷம்? அதுதான் 13 வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. 5 முறை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். 13 வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்ட் தான். எங்களுக்கு வருத்தமா இருந்தது. ஆனா அந்த ஓய்வு கொடுக்கலன்னா அவர் 90 வயசு வாழ்ந்துருக்க. நன்றி, அந்த ஓய்வுக்கு நன்றி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார். அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும். திமுகன்றது ஒரு உணர்வு. கலைஞரே பிறக்கலைன்னா, அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை. நல்ல வேலை இவங்க வந்தாங்க. சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது. அதோட எங்கே 1920 ஆரம்பிச்சாச்சு இந்த இயக்கம். அதுக்கு உருவம் அதற்கு பொருளும் மக்களுக்குரிய நேரமாகிவிட்டது. அவ்வளவுதான். அதுக்காக தான் இவ்வளவு 75 வருஷம் எங்களுக்கு புரிந்து விட்டது. என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றி. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியனே தான். அதுல எனக்கு ஒரு இது இருட்டு வரும். நம்ம இருட்டு பண்ணலாம். நாளை சூரியன் வரும். இருட்டை பார்த்து பயப்படாது. இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா விடியும். அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவாரு. இன்னொரு பாராட்டு விழா கூட்டம். இந்த ஆரம்பம் 10வது. இங்கே இவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 500 மகளிருக்கு சுய நிதியும் புத்தாடையும், 200 கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, 110 கர்ப்பிணிகளுக்கு பேர்கால உதவித்தொகை, 100 திருநங்கைகள் நலத்திட்டம், 50 கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது. இது பிறந்த நாள் பரிசு தான். இன்னும் நிறைய பரிசுகள் கொடுத்துட்டே இருக்காங்க. எந்தாவது ஒரு காரணம் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அது பிறந்த நாளும் ஒரு காரணம். அப்படித்தான் நான் இவர்களை பார்க்கிறேன். அப்படித்தான் நான் என் தம்பிகளை படைக்க வைத்திருக்கேன். 40 ஆண்டா நாங்கள் கட்சிக்கு வர போறோம்ன்றதை பற்றி எல்லாம் கவலையப்படாது. நற்பணிதான் நம்முடைய தலையாய கடமை. மக்கள் தான் நம்முடைய தலைவர். அவர்களுக்கு நாம் அனைவருமே கொண்டவர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம். மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும். நான் அங்கிருந்து பார்த்தேன். அதற்கு சான்று எப்பொழுது துவங்கியது மையம்? ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை. ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள்.